எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதை பேர் வெளிச்சம். இது 1960 விகடனில் வந்ததாக போட்டிருக்கா. அந்த தொகுப்பில் அந்த காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளருங்கிறது எவ்வளோ கஷ்டம், என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கா, அதெல்லாம் அவரும் ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு பத்திரிகை நடத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அனுபவம் ரொம்ப வசதியாக இருந்திருக்கு. பல கதைகளில் அவர் நல்லா அதை விவரிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு சிறந்த கதை தான் அது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் வெளிச்சம். உங்களை சந்தித்து ரொம்ப நாளாகிவிட்டது. உங்கள் கதைகளை நிறைய பத்திரிகைகளில் பார்க்கிறேன். பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. எந்த நேரத்திலும் வரலாம். 2 வாரமாக வீட்டிலேயே படுத்த படுக்கையாக கிடைக்கிறேன். விசேஷமான வியாதி ஒன்றுமில்லை. வழக்கமாக வரும் முடக்குவாதம் தான் முடக்கி போட்டிருக்கிறது. பத்திரிகை என்ற கட்டும் இப்பொழுது இல்லை. நாளைக்கு வாருங்களேன், பேசுவோம். மருதநாயகம். பின்குறிப்பு: தங்கள் நிதி நிலைமை எப்படி? முடிந்தால் எனக்கு ஏதாவது கடன் உதவி. எனது நிலைமையை சரி செய்து கொண்டு நான் அவர் வீட்டிற்கு புறப்பட்டேன். போகும் வழியில் அந்த கடிதத்தை மற்றொரு முறை பிரித்து படித்தேன். இந்த எழுத்து, இந்த கடிதத்தை எழுதின விரல்களையே கருவியாக கொண்டு வெளிப்போந்த அந்த எழுத்துக்கள் ஒரு காலத்தில் எனக்கு போதையூட்டி, இலக்கிய தாகமூட்டி, என்னை மயக்கி தலையை கிறுக்க செய்திருக்கின்றன. என்ன மட்டுமா, என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான தமிழ் வாசகர்களை சிறக்கம்பம் செய்து வைத்து கும்மாளமிட செய்தன அவர் எழுத்துக்கள். மறுமலர்ச்சி யுகத்தின் ஒளி விளக்கு என்றும் நவீன இலக்கிய பரம்பரையின் முன்னோடி என்றும் எல்லோரும் இவரை பாராட்டினர். இன்று கூட சிலர் எங்கேயாவது எப்பொழுதாவது மருதநாயகத்தை புகழ்ந்து விருதுகள் தந்து பாராட்டுவதை காண்கிறேன். ஒரு காலத்தில் என்னை போன்றவர்களுக்கு வானத்து அமரனாய் எட்டாத லட்சியமாய் வீற்றிருந்த அவர் என்று எல்லோராலும் கடக்கப்பட்டு விட்டார். ஆமாம், திரும்பி பார்த்தபோது எங்கோ பார்வைக்கு அற்பமாய் வெகு தூரத்தில் பின்தங்கிவிட்ட இவரது ஒளியில் முன்பு தடம் கண்டு நடை பழகி வந்தவர்கள் எல்லாம் ஒரு கணத்தில் காலத்தின் வேகத்தாலோ புதிய ஒளியின் ஆக்ரோஷத்தாலோ இவரை கடந்து இவர் பார்வைக்கும் எட்டாத தூரத்தில் நின்று அந்த நீண்ட யாத்திரையில் ஒரு நிமிடம் நின்று திரும்பி பார்த்தபோது இந்த முன்னோடி, இந்த மேதை, இந்த ஒளிவிளக்கு ஒளி குறைந்து பின்தங்கி அற்பமாகிவிட்டது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. மற்றவர்கள் விதைத்ததற்கெல்லாம் ஆதாரம் இவரை போன்றவர்கள் பயன்படுத்தியதுதான். மற்றவர்கள் அறுத்ததற்கெல்லாம் காரணம் இவரை போன்றவர்கள் வளர்ந்ததுதான். கால வெள்ளத்தில் கடமை வேகத்தில் அவரிடமிருந்து வெகு தூரம் விலகி முன் சென்று நான் நின்ற போதிலும் அவரை பார்க்கும்போது என் கண்களுக்கு அவர் அற்பமாகப்படவில்லை. என் வாழ்நாளில் நான் சாதித்தவை எல்லாவற்றையும் விட உங்கள் ஓராண்டு சாதனை அதிகம். நான் வீணாகிவிட்டேன், திறமையற்று போய்விட்டேன். திறமையாக அது இருந்ததே இல்லை என்று தோன்றுகிறது என்று என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறார். அது என்னை மிகவும் வருத்தியது. யாரை பார்த்தாலும் அவர் இப்படித்தான் கூறுகிறாராம். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரிடம் வளர்ந்து வருகிறதோ? நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களால் தமிழ் இலக்கியமே ஒரு புது விழிப்பு பெற்றது என்று அவர்கள் அவருக்கு பதில் சொல்கிறார்கள். நானும் சொல்லியிருக்கிறேன். இப்படி சொல்ல வேண்டும், அதை தன் காதுகளால் கேட்க வேண்டும் என்று விரும்பியே தன்னை குறைத்து பேசி கொண்டிருக்கிறார் அவர். ஆனால் நாம் அப்படி புகழ்ந்தாலும் அவருக்கு கோபம் வருகிறது. இதெல்லாம் மேடைக்கு உதவும், மனசுக்கு ஏற்காது என்று முகத்தில் அறைவது போல கூறுகிறார். இதற்காக சிலர் அவரை கண்டால் மறைகிறார்கள், பேச பயப்படுகிறார்கள், பின்னால் குறை சொல்கிறார்கள், கிறுக்கு என்று கேலி செய்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கும்போது என் மனது புண்படுகிறது. அவர் இருந்த இருப்பென்ன, அவர் செய்த காரியங்கள் என்ன, இப்பொழுது விற்கிறதே. அந்த காலத்தில் அவர் எழுதிய புத்தகங்கள் அவுட்ரைட்டுக்கு அவர் எழுதி கொடுத்து விட்டால்
எய்தினவனுக்கு ராயல்டி தான் கிடைக்காமல் போகும். திறமையும் சாதனையும் பெருமையும் புகழும் கூடவா போகிவிடும்? எனது கண்களுக்கு அவர் அற்பமாக படவில்லை. தூரத்தில் இருக்கும் சத்திய சுடராக, நாளை வரப்போகும் என் எதிர்காலத்தின் சூட்சும தரிசினியாக, என்றும் நான் போற்றும் ஒளி விளக்காக அவர் இருக்கிறார். அவர் தத்துவம், அவர் கொள்கை, அவர் பேச்சு, அது எப்படியும் போகட்டும். அவர் தமிழுக்கு செய்த வளம் அத்தகையது. தூரத்தில் இருந்தாலும், தொடுவானம் இருள் வளைவில் மறைந்திருந்தாலும் அந்த திசையை நான் நமஸ்கரிக்கிறேன். வறுமையும் துன்பமும் எல்லோருக்கும் பொது சொத்துதான். அதற்காக வாழ்ந்ததை மறந்து விடுவதா? அவர் வீட்டில் 4 பேர் 2 நாள் பட்டினி என்றால், என் வீட்டில் 2 பேர் 1 நாள் பட்டினி. அன்று கொஞ்சம் கையில் பசை, போக வர பஸ் சார்ஜும் அரை பாக்கெட் சிகரெட்டுக்கும் போக மேற்கொண்டு 5 ரூபாய் நோட்டும் இருந்தது. நண்பருக்கு கடனுதவியாக அதை தரலாம். புரசவாக்கத்தில் ஒரு சிறிய சந்தில் 4 குடித்தனம் உள்ள ஒரு வீட்டில் 20 ரூபாய் வாடகையில் அமைந்த முன் போர்ஷன் அவர் இல்லம். மருதநாயகத்திற்கு 50க்கு மேல் வயதாகிறது. 20 வயது பொண்ணும் 16 வயது பையனும் 6 வயது கடைசி பையனும் 3 புத்திர செல்வங்கள். மனைவி லட்சுமி அவரது பொக்கிஷம். வறுமையினாலே பொக்கிஷமும் செல்வமும் வறண்டிருந்தன. நான் போன நேரத்தில் பெரிய பையன் பள்ளிக்கு போயிருந்தான். அந்த சிறிய அறையின் நடுவில் பாயும் பழந்துணியும் போட்டு நீட்டிப்படுத்தியிருந்தார் மருதநாயகம். அவருக்கு வலதுபுறத்தில் சுவரோரமாக கடைசி பையன் சீக்காக படுத்திருந்தான். என்று முனகல். தெருப்புறம் பார்த்த ஜன்னல் கட்டை மீது அவரது மகள் கையில் ஒரு புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்தாள். தளதளப்பு இளம்பருவம் வதங்கி இருந்தது. அம்மா அடுப்பங்கரை வாசலில் முந்தானையை விரித்து படுத்திருந்தாள். நான் வாசப்படியை மிதித்ததும் சொல்லி வைத்தார் போல கண்ணை திறந்து, வாருங்கள் சார், இன்னைக்கு காலையில் நினச்சேன் நீங்கள் வருவீங்கன்னு. மீனா, அந்த தடுக்கு எடுத்து போடு. தடுக்கு பீந்து போனதும் தூக்கி எறிந்ததும் அவருக்கு தெரியாது போலும். அதான் பிஞ்சு போச்ச, பாயை எடுத்து போடுறான் என்று மூலையில் சுருட்டி வைத்திருந்த பாயை எடுத்து விரித்து விட்டு உள்ளே போய் அம்மாவுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டாள் மீனா. அவள் போனதும் மெல்லிய குரலில் கண்களை சிமிட்டி கொண்டே சொன்னார் மருதநாயகம், தடுக்கு ஒன்றும் பிஞ்சு போகலை சார். காத்தால காப்பி போட விறகு இல்லை, பால்காரன் பாலை கடன் கொடுத்துட்டு போயிட்டான். விறகுக்கு பதிலாக தடுக்கு உபயோகப்பட்டது. வயத்தில் பசி ஏறியிருப்போ நெருப்பில் எதை வச்சு எரிச்சா என்ன? அந்த விஷயத்தில் நானும் கம்யூனிஸ்டாக மாறிண்டு வரேன் என்று சிரித்தார். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று உள்ளிருந்த மனைவியோ மகளோ முனகிய குரல் என் காதில் மட்டும் கேட்டது. இந்த இஷ்யூ எனக்கு கிடைக்கலையே என்றேன். எது, நம்ம பத்திரிகை சொல்கிறீங்களா? அது கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கல. இனிமேல் அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். ஏன் சார், என்னாச்சு? என்னமோ ஆச்சு, அது கிடைக்கட்டும். போன இஷ்யூவில் வந்தது பாருங்க உங்கள் கதை, அதுக்கு ஏகப்பட்ட லெட்டர்ஸு. மகிழ்ந்து போயிடாதீங்க, எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி தான். நான் எதிர்பார்த்தது தானே என்றதும் இருவரும் சிரித்தோம். மாடர்ன் லிட்ரேச்சர் அதெல்லாம் பெருசாக பேசுவானுங்க. அதை சிஸ்ட்ரி பண்ணுவனும் இல்லை, எழுதினா ரசிக்கிறவனும் இல்லை. எழுத தெரியாத எழுத்தாளனும் ரசிக்க தெரியாத வாசகனும் தலைவிதி. நினச்சா தலை குனிய வேண்டியது தான், வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். சில வினாடிகளுக்கு பின் மூடிய கண்கள் திறக்காமலேயே, வேறு வழி இல்லாமல் என்ன, 2 சொட்டு கண்ணீர் விட்டு விட்டு பேனாவை தூக்கி எறிஞ்சிட்டு எங்காவது ஷரைக்க போகலாம் என்று கஷ்டப்புடன் சிரித்தார். நான் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வயசுக்கு அதிகமாக நரைத்து போன முன் சிகை விழுந்து கிடக்கும் நெற்றி சருமம் மடிந்து சுருங்கி 4 வரிகளாக பிரிந்தன. அவை லேசாக மேலும் கீழும் நெளிந்தன, பிறகு ஒவ்வொன்றாக மறைந்தன. நெற்றி
துலாம்பரமாய் ஒளி வீசியது. கண்கள் திறந்தன. கண்ணை இறுக மூடிக்கொண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றார் திடீரென்று. இருட்டாக இருக்கும். இல்லை, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கொண்டால் இருட்டாகவா இருக்கும்? இருட்டில் கண்ணை திறந்து கொண்டிருந்தாலும் இருட்டாகத்தானே இருக்கும். அவர் பேசுவதும் எனக்கு விசித்திரமாக இருந்தது. அவர் திடீரென்று சில சமயங்களில் எழுதுவது போல பேசுவார், சில சமயங்களில் கொச்சையாக பேசுவார், சில சமயங்களில் ஒரே ஆங்கில மயமாக தமிழ் பேசுவார். அது பேசுகின்ற விஷயத்தை பொறுத்தது. இவ்வளவு நேரம் நான் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இருட்டாக இல்லை, ஒரே ஒளிமயம், ஜெகஜோதியாக இருந்தது. திறந்தால்தான் இருட்டு. ஒரு நிமிஷம் கண் இருண்டே போகிறது. திறந்தவுடன் டாக்டரை கேட்டால் பிளட் பிரஷர் என்கிறார். எனக்கு இந்த அனுபவம் புதிதில்லை, சின்ன வயதிலிருந்தே இப்படித்தான். இதற்கு ஒன்றும் வைத்தியம் இல்லையா? என்ன, நீங்களும் இப்படி சொல்கிறீர்கள்? இது வியாதி அல்ல, ஞானம். நான் கண்ணை மூடிக்கொள்ளும்போது என் உள்ளே இருக்கும் ஒரு உலகத்தையே காண்கிறேன். அது ஒளிமயமானது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு உலகம் இருக்கிறது. நீங்கள் அதை கண்டதுண்டா? நானும் அவர் பேசுவது போலவே பதில் சொன்னேன். இல்லை, நான் வெளியில் இருக்கும் உலகத்தில் வாழ்கிறேன். அதையே நம்புகிறேன், அதை பற்றியே சிந்திக்கிறேன், கவலைப்படுகிறேன். அப்படியானால் உள்ளே இருக்கும் அந்த உலகம் பொய் என்கிறீர்களா? உலகத்தில் பொய் என்று எதுவும் இல்லை. கனவு கூட ஒரு மெய்தான். ஆனால் கனவை விட வாழ்க்கை மெய். உள் உலகத்தை விட வெளியில் இருக்கும் இந்த உலகம் மெய் என்கிறேன். இந்த மெய்யான உலகத்தில் நிழல்தான் உங்கள் உள்ளுலகம் என்கிறேன். நிழல் எப்படி பொய்யாகும்? அது எப்படி இதனுடைய நிழலாகும்? இதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. அது வேறு, இதனின்று எல்லாவற்றிலும் அது மாறுபட்டது. என்னுடைய நிழல் என்னிலும் மாறுபட்டிருக்க கூடாதா? என்ன, சிகரெட் வைத்திருப்பீர்களே? இருக்கு. சிகரெட் பாக்கெட்டையும் நெருப்பு பொட்டியும் எடுத்து கொடுத்தேன். மல்லாந்தபடி சிகரெட்டை குளித்து அவர் சிரமப்பட்டார். சிரமத்துடன் சற்று ஒளி கழித்து திரும்பினார். நான் பற்ற வைத்தேன். வாய் நிறைய இழுத்த புகை சொல்கள் முகட்டை நோக்கி ஊதியவாறு சிகரெட் பொட்டியை திருப்பி திருப்பி பார்த்தார். பிராண்டை மாற்றிட்டாங்க போல இருக்கே. அது சரி, நாமே ஒரு நிழலாக இருக்கும் பொழுது திடீரென்று கேள்வி மாதிரி ஒரு அரை வாக்கியத்தை வீசினார். எனக்கு புரியவில்லை. பேசின வார்த்தைகளை மீண்டும் நினைத்து பார்த்தேன். இது நின்று எல்லா விதத்திலும் மாறுபட்டது அது. என்னுடைய நிழல் என்னிலும் மாறுபட்டிருக்க கூடாதா என்ன என்றேனே. ஓஹோ, அதற்கு மறு கேள்வியா? நாமே ஒரு நிழலாக இருக்கும்போது பேச்சு எங்கெங்கு எதை நோக்கி போகிறது என்று புரிந்து கொண்டேன். அப்படியே வைத்துக்கொள்வோம். நாம் நிழல் என்றால் எதனுடைய நிழல்? மெய்யான ஸ்தூலமான ஏதோ ஒரு வஸ்து இருந்தால் தானே நிழல் இருக்க முடியும். அப்படியானால் நிழல் என்பது முழு உண்மை அல்ல என்றாகிறது அல்லவா? நிழலுக்கு, மாயைக்கு, பொய்க்கு காரணம் அந்த உண்மையான ஸ்தூல வஸ்து எது? கண்ணெதிரே காட்சி பிரமாணமாகி நிற்கும் உங்களையும் என்னையும் விட்டு காணாத அரூபமான ஏதோ ஒன்றை சூட்சுமமான வஸ்துதான் ஸ்தூலமானது என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவர் சிரித்து கொண்டே சொன்னார். நிழலுக்கு நாம எதனுடைய நிழல் என்று எப்படி தெரியும் என்று ஒரே வார்த்தையில் மடக்கினார். நிழல் என்று மட்டும் தெரியுமாக்கும் என்றேன். அவருடைய பிடி வழுக்கி கொண்டது. என்னை பார்த்து கொண்டே அவர் சிரித்தார். என்ன டெஸ்ட் பண்ணுவது போலத்தான் இருந்தது அவர் பேச்சு. அவர் பேசுவது எல்லாம் எதற்கு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் நீங்கள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக், உங்களோடு பேசி ஜெயிக்க முடியாது. அதனால்தான் பேச்சை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தமல்ல. பேசி தீர்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்கிறோம்
என்ன சரிதானே? பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்திக்கிறோம். அந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. அவர் வழியில் என்னை இழுக்காமலும் என் வழிக்கு அவர் வராமலும் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு வழி போட்டு விட்டார். அந்த வார்த்தைகளில் நான் மௌனமானேன். மெட்டீரியலிஸ்ட்டு கனவு காணக்கூடாதா என்ன? கனவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டளை விதிக்க முடியுமா? அந்த கனவை மதிக்காமல் ஒதுக்கிவிட்டால் கனவே இல்லாமல் அல்லவா போய்விடும்? கனவில் லயிப்பும் அற்றுப்போனால் கலை, இலக்கியம், அழகு, ரசனை எல்லாம் அற்றுப்போனதாகத்தான் அர்த்தம். அவர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்து அசைந்தன. நான் என்னென்னவோ பேச நினைக்கிறேன், ஆனால் நினைக்காத எல்லாமும் நான் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் கண்ணை திறந்து என்னை பார்த்தபடி சிகரெட் சாம்பலை தட்டினார். பிறகு சிகரெட் உதடுகளில் வைத்து புகையை இழுக்கும்போது கண்களை மூடிக்கொண்டார். நான் சொல்ல நினைப்பதை கண்களை மூடிக்கொண்டுதான் நினைக்க முடிகிறது. கண்ணை மூடிக்கொண்டவுடன் அவை ஒன்றுடன் ஒன்று குழம்புகின்றன. குழம்பும் பல்வேறு சிந்தனைகளில் ஒன்றை, ஒரு சரட்டை பற்றி பிடித்து கொள்வது சிரமமாக இருக்கிறது. பிடி வழுவி போகிறது. வார்த்தைகள் தடைபடுகின்றன. சொல்ல நினைத்ததை விட்டு எதையோ சொல்கிறேன். பேசுகின்ற விஷயம் புரண்டு போன தடத்தில் நீண்டு தொடர்ந்து போகிறது. விட்ட இடத்தில் மறுபடியும் வந்து தொற்றிக்கொள்வதற்குள் ஒரே குழப்பம். என்ன கஷ்டம்! இதனாலேயே நான் ஒரு நல்ல கான்வர்சேஷனலிஸ்டாக இருக்க முடியவில்லை. பெரிய போர் ஆசாமி என்று ஆகிவிட்டேன். என்னிடம் எவ்வளவோ குறை எனக்கு தெரியாமலா இருக்கும்? நான் எதற்குமே லாய்க்கில்லாதவனாகிவிட்டேன். பேச முடியாமல் தான் எழுத ஆரம்பித்தேன். ஆமாம், எழுதுவது பேசுவதை விட கொஞ்சம் சுலபமாகத்தான் இருந்தது. யாராவது சொன்னதை வேண்டுமானால் அது கூட சரியில்லை. எங்காவது படித்ததை வேண்டுமானால் பேசிக்கொண்டிருக்கலாம். சுயமான சிந்தனைகளை பேசவே முடியாது என்றுதான் நினைக்கிறேன். எழுதத்தான் முடியும். அதுவும் என்னால் முடிந்ததா என்று உதட்டை பிதுக்கினார். சற்று நேரம் கண்களை மூடியபடி யோசித்தார். பிறகு ஒரு நைந்து போன சிரிப்பு. நான் என்னத்தை எழுதி கீச்சேன்? ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என் மனசில் நினச்சதை, எனக்குள்ளே இருந்ததைத்தான் என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. வெளிப்படுத்தினதெல்லாம் உண்மை அல்ல, எல்லாம் பொய். நீங்கள் ஏன் இப்படி கசந்து போகிறீர்கள்? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு புதிய ஒளியை. அவர் கைகளை ஆட்டியவாறு என் பேச்சை தடுத்து நிறுத்தினார். இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டு நான் சந்தோஷப்பட்ட காலமும் உண்டு. ஆனால் இப்பொழுது என் கைகளை பிடித்து அருகே இழுத்தார். அவர் கைகள் நடுங்கின. திடீரென முகம் சிவந்து கண்கள் பளபளத்தன. நான் இப்போ மரணப்படுக்கையில் கிடக்கிறேன். வாழ்ந்த வாழ்க்கையை ரீகலெக்ட் செஞ்சு பார்த்தா எல்லாமே அர்த்தம் இல்லாமல் சாரமற்ற சங்கதியாக பொய் பேசிய வாழ்க்கையை கழிச்சு விட்ட மாதிரி தோன்றுகிறது. இன்னொரு தடவை வாழ சந்தர்ப்பம் கிடைக்கப் போகுதா? என்னை இந்த நாடு கௌரவிக்கவில்லை, வறுமையில் தள்ளிவிட்டது, அப்படி இப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் நான் சொன்னேன்னு அந்த பொய்யோடு சேர்த்தது தான். வாழ்க்கையை நான் வீணாக்கிக்கிட்டேன். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன மனுஷன் இப்படி ஆரம்பிச்சிட்டார்? பதிலுக்கு பேசிக்கொண்டிருப்பது பயன்படாது என்று நினைத்து மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வறுமையும் நோயும் அங்கு சுகஜீவனம் நடத்தி கொண்டிருக்கையில் அவர் மனம் பேதலிக்காதா என்ன? அவர் பேசும் தத்துவமும் புலம்பலும் எனக்கு ஏற்றதாக இல்லாதாலும் அவரது அனுபவம், அவரது ஞானம், அவரது வாழ்வின் போக்கு, அவரது பக்குவம் இதெல்லாம் அனுசரித்து பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருந்தது. அவர் அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். எங்கேயோ பார்த்து கொண்டு அரை கண் போட்டபடி பேசினார். நான் பேனாவை பிடிச்சப்போ, அப்போ நீங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. கனவுகள் கீட்ஸாகவும் ஷெல்லியாகவும் லாரன்ஸாகவும் ஆஸ்கார் வைல்டாகவும் செக்கவாகவும் மார்பஸாகவும் தாஸ்தாவெஸ்கியாகவும் டால்ஸ்டாயாகவும்
எப்படியோ சம்பந்தமற்ற சஞ்சரித்த போதிலும் இங்குள்ள டெய்லி பத்திரிகைகளின் மிஷினுக்கு இறை போடத்தான் சம்பளம் கிடைத்தது. அப்புறம் அதற்கே இரையாகி விட்டேன். நான் வேலை செய்யாத பத்திரிகை இல்லை. இதில் ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாம் வெறும் காகித வியாபாரம். பாவி பசங்க. இந்த பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்களே, எழுதுறவனுக்கு அவன் தான் சத்ரு. நல்ல இலக்கிய கர்த்தாக்களை சம்ஹாரம் பண்ணி விடவே அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஏதோ ஒரு பெரிய பத்திரிகையில் 10 கதை தொடர்ந்து எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் உருப்பிட முடியாது. நான் சாதாரணமாக சொல்கிற இந்த உண்மையை விளக்க முடியாது. போக போக நீங்களே புரிஞ்சுக்கலாம். வெறும் சக்கையாக போனேன். எங்கேயாவது போய் குமாஸ்தா வேலை செஞ்சுருந்தா கூட பண்டாட்டி பிள்ளைகளை நல்லா வச்சுருந்தோன்ற நிம்மதி இருந்திருக்கும். அதோட சாகலாம். என்னத்தை சொல்லி இனிமேல் என்ன புண்ணியம் சொல்லுங்கள்? எனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையில் நானே வந்து மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் பாருங்களேன். கடைசி காலத்தில் பத்திரிகை நடத்த போச்ச என் புத்தி இருந்த ஒரு வேட்டியும் விற்று ப்ரெஸ் வச்சு இப்போ அது படுக்கையாக கிடக்கேன். திடீர்னு கண்ணில் மூடிட்டா என் பிள்ளைகளுக்கும் என்னால் இதுவரைக்கும் ஒரு சுகம் அனுபவிக்காத பொண்டாட்டிக்கும் கல்யாணத்திற்காக பொண்ணுக்கும் அவர் குரல் அடைத்து போயிற்று. ஏன் சார், ப்ரெஸ் என்னாச்சு? பத்திரிகை நின்று போச்சா? நின்னா தான் என்ன, மூழ்கியா போயிடும். ஏதோ லட்சியத்தோடு ஆரம்பிக்கிற மாதிரி தான் முதல்ல தோணிச்சு. எல்லாம் போய். எனக்கு லட்சியமும் இல்லை, வியாபார நோக்கமும் இல்லை, வெறும் பெருமை தான் மிச்சம். இந்த சமுதாயமாவது அமைப்பாவது இதெல்லாம் மேடைக்கு லாய்க்கு. எழுத்தாளன் தரத்தோடு வாழ்கின்ற சகாப்தமே முடிஞ்சு போச்சு. அதன் கடைசி காலம் இது. இன்னும் போக போக மோசம்தான். உண்மையை சொல்லப்போனால் எழுத்தாளன் சமூகத்திற்கு தேவையில்லாத ஒரு சோம்பேறின்னு தான் வருங்காலம் தீர்மானிக்க போகுது. இல்லாவிட்டால் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறதை, எல்லோரும் சொல்கிறதை அவனும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவனை விட்டு வைக்கும். ஒப்புக்கொள்ளப்பட்ட வரையறுக்கப்பட்ட உண்மைகளை அல்லது பொய்களை அவன் பேத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் வரப்போகிற சமூகம் இருக்கும் பாருங்க, அவனை வாழ வைக்கும். சமுதாய அமைப்பு மாற்றம், புரட்சி, மண்ணாங்கட்டி எல்லாம் நடந்து குடிமக்கள் சொன்னபடி குடி வாழ்க்கை அப்படி இப்படி என்றெல்லாம் பாரதி பாடி வச்சானே. அந்த ரஷ்யாவிலே ஜனங்கள்லாம் சோத்துக்கு கவலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் சிந்தனைக்கு சுதந்திரம் உண்டாயா? எழுத்தாளனுக்கு சுதந்திரம் உண்டா? நீங்கள் சொல்கிற சமுதாய அமைப்பு, சோஷியலிசம் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, பீப்புள்னு அந்த ஜனங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பட் இந்த இன்டெலிஜென்ஷியா தே வில் சஃபர் அ லாட். அதுக்கப்புறம் சிந்திக்கிறவனுக்கு நரகந்தான். ஏன்னா எழுதி ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டாம், 2 செருப்பு தச்சு கொடுப்போம் தான் சமுதாயத்திற்கு தேவை. நிஜமான எழுத்தாளன் ஆத்ம யோகி. கர்ம யோகிகளால் தான் லௌகீக வாழ்க்கை தீர்மானப்படுகிறது. அவன் அதுக்கு ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்ட். லெட் அஸ் ட்ராப் த மேட்டர். நாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நிறுத்தி விடலாமே என்றேன் நான். இஃப் ஐ ஆம் ராங் ப்ளீஸ் டூ கரெக்ட் மீ. நான் பேசுவது தவறாக இருந்தால் தயவு செஞ்சு திருத்துங்கள் என்று அவர் தொடர்ந்தார். எனக்கு அவரோடு விவாதம் செய்ய மனமில்லை. சுத்த அபத்தங்களை உளறி கொட்டுகிறாரே என்றுதான் சொல்ல முடியும். அவரிடம் அப்படி சொல்ல எனக்கு மனசு வரவில்லை. அவர் போக்கில் சிந்தித்தால் அல்லது இருவருக்கும் பொதுவான ஒரு போக்கில் சிந்தித்தால் அவர் கூறியதில் குற்றமில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் உலகின் நடைபெறும் குற்றங்களை காட்டி உலகமே தவறு என்று கூறுவது பெரும் குற்றம் அல்லவா? ஜனங்க வேற, எழுத்தாளர்ன்ற அறிவாளி வேறங்கிறது உங்கள் நினைப்பு, அப்படித்தானே என்றேன் நான். நான் சொல்லலை ஐயா, உங்கள் ரஷ்யர்கள் தான் சொல்கிறார்கள். பாஸ்டர்நாக் விவகாரத்தில் கூட உமக்கு அது புரியவில்லையா? ஒப்புக்கொள்ளப்பட்ட வரையறுக்கப்பட்ட உண்மைகளை அல்லது பொய்களை பேத்தாமல் தன் போக்கில் எதையோ அவன் சொல்லிவிட்டான். அது பேத்தலாகவும் இருக்கலாம், இருந்து விட்டு போட்டுமே. டாக்டர் சிவாகோ நான் படித்தேன் ஆஸ் அ நாவல். இட் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை. அவனுடைய சிந்தனைகள் எல்லாம்
சமத்துவமானா அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? லெட் இம் ரைட். அவனை தேச துரோகிங்கிறது, ரஷ்யாவை விட்டு போக சொல்கிறது என்னத்தை காட்டுறது? அவன் ஜனங்கள்னு சொல்கிறோமே அதிலிருந்து மாறுபட்டவன்னு தானே அர்த்தம். அதனாலே ஜனங்கள் அவனை எதிர்க்கிறது சாதாரணம். ஐ மே பி ராங். அடுத்த இஷ்யூவில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடணும்னு எழுதி வச்சேன். சோவியத் ரஷ்யாவில் எழுத்து சுதந்திரம்னு பாயிண்ட்டு இதுதான். எழுத்தாளனுக்கு சுதந்திரம் கிடையாது அங்கேங்கிறது தான். நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். பட் யூ கேன் see மை அப்ரோச். ஒரு நல்ல ஸ்டடி அது வர முடியாமல் போயிடுச்சு. பத்திரிகை க்ளோஸ். பத்திரிகையை பற்றி ஒன்றுமே கூறாமல் எதையோ பேசி கொண்டிருக்கிறாரு. எனக்கு தோன்றியது கொஞ்சம் எரிச்சலும் கூட தான் இருந்தது. அது கிடக்கட்டும். பத்திரிகை என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சு? சமாப்தி. ஒரு சிகரெட் கொடுங்க. சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதிக்கொண்டே 5 நிமிஷம் மௌனம். பேப்பர் கடைக்காரங்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கடன். டைப் ஃபவுண்ட்ரியில் ஒரு 700 ரூபாய். 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டானுங்க. போனேன். என்ன வேணுனாலும் செஞ்சுக்க, என்கிட்ட இப்போ ஒரு துட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். 15 நாளைக்கு முன்னே ஒன் ஃபைன் மார்னிங் அமீனாவோட வந்து ப்ரெஸ்ஸை இழுத்து மூடி அழகாக சீல் வச்சுட்டு போயிட்டான். ப்ரெஸ்ஸு போட்டோம், கடனுக்கு சரியாயிடும். அந்த ஆர்டிக்கல் உள்ளே மாட்டிக்கிச்சு. நான் ஒரு ஃபூலு. முதல் நாளே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கணும்னு நினச்சேன். கஷ்டம். சிறிது நேரம் மௌனம். மணி என்னாச்சு? 1. ஓ, நீங்கள் போகணும் இல்லையா? நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது. அடுப்பு புகஞ்சு 2 நாளைக்கு மேலே ஆகுது. இப்படி பேசி தான் வாழ்க்கையே குட்டிச்சவராக போச்சு. உங்களை எதுக்கு வர சொல்லி இருந்தேன்னா, உங்கள் நிதி நிலைமை எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிற பையனுக்கு 2 மாதமாக ஃபீஸ் கட்டல. கடைசி காலத்தில் பிராணனை வாங்கிறதுக்காக பிறந்த இந்த பாயில் கிடக்குது. இதுக்கு மருந்து வாங்க பணம் இல்லை. வீட்டுக்காரன் வந்து கார்த்தால் ரொம்ப மரியாதை குறைவாக பேசிட்டான். பால்காரன் தெருவில் கும்பல் சேர்க்குறான். நேற்றுக்கு பாருங்கள், நான் யாருக்கும் பயந்து ஒளிஞ்சதே இல்லை. ஒரு பொம்பளைக்கு முட்டைக்காரி நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டு சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையில் காலையில் இந்த முட்டைக்காரி கிட்ட ஒரு 6 டஜன் முட்டை கொடுத்துட்டு போமா, சாயந்தரம் திருப்பி போகும்போது காசு தரேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆளுக்கு ஒரு முட்டை. இதுதான் நேற்று பூரா ஆகாரம். சாயங்காலம் அந்த ஃப்ரெண்டு வரல, முட்டைக்காரி வந்துட்டா. நான் வீட்டில் இல்லைன்னு வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். ஜன்னல் வழியாக அவள் பார்த்துட்டா. மானத்தை வாங்கிட்டா. நான் கூனி குறுக்கி போனேன். 12 காசுக்கு அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ. சார், ஒரு 50 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். 50 ரூபாயா? ஒரு 2 நாள் டைம் கொடுத்தா ஓஎஸ். இன்றைக்கி என்ன திங்களா? செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மத்தியானம். பெட்டர் காலையிலே தர முயற்சி பண்ணுங்களேன். பார்ப்போம். நிச்சயமாக மத்தியானம் நான் வரட்டுமா? இப்போ கையில் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கீங்களா? ஓஎஸ். 5 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினேன். அதை வாங்கி கையில் வைத்து கொண்டு சற்று உற்று பார்த்தார். சரி, இன்னைக்கு சாப்பிடலாம் என்று அவர் சொன்ன தோரணை என் கண்களை கலங்க வைத்தது. அறையின் கதவின் பின்னால் இருந்து லேசான விம்மல் ஒலி கேட்டது. மகளா மனைவியா? சரி சார், நான் புறப்படுறேன் என்று எழுந்து நின்று நமஸ்கரித்தேன். அம்மா போயிட்டு வரட்டா என்று அறை வாசப்படியிலிருந்து அவர் மனைவியை கரம் கூப்பி விடை கேட்டேன். விடை கொடுத்தாள். சார், நான் என்னென்னவோ பேசினேன், நீங்கள் ஒன்றும் சொல்லலையே என்று ஆரம்பித்தார் மருதநாயகம். மன்னிக்கணும், உங்களை நான் மாற்ற முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன். சுதந்திரம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியாத சுதந்திரம், வயிற்று பசிக்க வழி காண முடியாத சுதந்திரம். அது என்ன சுதந்திரம்? உலகில் வாழும் சுதந்திரத்தையே பறிகொடுத்து விட்டு சிந்தனைக்கு சுதந்திரம் என்று சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிந்தனை சுதந்திரத்தை யாரும் தடை செய்ய முடியாது. இது சரியா தப்பா என்று சொல்வது தடையும் ஆகாது. தவறுகள் எல்லா தரப்பிலும் ஏற்படலாம். சுதந்திரத்தை பற்றி நீங்கள் சரியாக விளக்கவில்லை. வியாழக்கிழமை வருகிறேன், அப்பொழுது பேசுவோம். நான் வருகிறேன். எனக்கு விடை தருவதற்கு முன்னால் அவர் கண்கள் மூடிக்கொண்டன. நெற்றியில் சருமம் சுருங்கியது, நெளிந்தது.
மூடிய கண்களின் உள்ளே ஒளி வெள்ளத்தில் ஆழ்ந்து போய்விட்டார் போலும். கண்கள் மூடி இருந்தால் என்ன, திறந்திருந்தால் தான் என்ன, வெளிச்சம் இருந்தால் சரி. ஜெயகாந்தன் அவர்களின் வெளிச்சம். என்ன ஒரு நெருடலான ஒரு டாபிக், அது என்ன ஒரு கிளாரிட்டியோடு எழுதியிருக்கார் அப்படின்னு தான் என் மனசில் பட்டது. அது மாத்திரம் இல்லை, அவர் சும்மா ஈஸியாக சொல்லிடுறோம். எவ்வளோ புக்கை கோட் பண்ணுறார், எவ்வளோ இன்சிடென்ட்டில் அந்த முடியாத அவர் மூலமாக இதை படித்து ரஷ்யாவில் நடந்ததுன்னு பல விஷயங்களை அந்த காலகட்டத்துக்கு நேர ரெண்டு கட்சியும் அழகாக பேசி அதெல்லாம் ஒரு அனுபவித்து படித்து தெரிஞ்சுட்டு மற்றவரோட பழகின்னு பல விஷயத்தையும் ஒரு பிரமாதமாக எழுத்தில் கொண்டு வந்திருக்கார். அது சொன்ன மாதிரி சில விஷயம் பேசுகிறத விட எனக்கு எழுதுறது சுலபம்னு என்னமோ அவருக்கே சொல்லிட்ட மாதிரி கூட எனக்கு பட்டது. அவ்வளோ வசதியான ஒரு கதை, ரொம்ப அறிவுபூர்வமான கதையாக வந்த புதுசில் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்டஸை வாங்கி கொடுத்த கதை. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. இது ரொம்ப நாளாக உங்களோட நல்ல நிதானமாக படித்து அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஐ எம் ஹாப்பி தட் ஐ குட் ரீட் திஸ். வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை கேட்டு நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.